எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடவே கெடாது. அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால இது வந்து டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப நாள் வந்து நிலைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான டொமேட்டோ பிக்கிள். இது நீங்கள் வந்து உடனே சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டும் வந்து இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் நான் வந்து நறுக்கின தக்காளி எடுத்துக்கிறேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம், ஜஸ்ட் நறுக்கின தக்காளியை வந்து நான் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு வந்து டேமரிண்ட் சேர்த்துக்கிறேன், புளி. ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஃபர்தராகவே நம்ம ஒன்றுமே குக் பண்ணோம், நல்லா மேஷ் ஆகணும். ஸோ வந்து இது வந்து 10 மினிட்ஸ் கழிச்ச ஸ்டேஜு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பக்காவாக மேஷ் ஆகி எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெந்தயம், கடுகு இது ரெண்டையும் வந்து வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ இதை வந்து மிதமான ஹீட்டில் வறுத்துக்கோங்க, தீய விட்டுறாதீங்க. ஸோ நல்லா வறுப்பட்டாச்சு வெந்தயமும் கடுகும். ஸோ இதை வந்து நல்லா பவுடராக மையாக அரைச்சிக்கணும். அடுத்தது நம்ம குக் பண்ணோம் இல்லைங்களா, டேமரிண்டும் தக்காளியும், அதை வந்து ஒரு மிக்சியில் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பூண்டு, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் அரைச்சோம் பார்த்திங்களா கடுகு வெந்தயம், அதோட பவுடர். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். ரொம்ப குறைன்ட்டும் இருக்கக்கூடாது, மையாகவும் இருக்கக்கூடாது, நடு ஸ்டேஜில் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து கடுகு சேர்க்குறேன். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு ரொம்ப முக்கியம். அந்த தக்காளியும் பூண்டும் கடித்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நல்லா குக் ஆகிடும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எண்ணெயில். அடுத்தது அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கிறோம். நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணணும். எஸ், ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணால் ஊறுகாய் ரெடி. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ஊறுகாய், இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப டெலிஷியஸ். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.